முறைமை தவறாத ஆட்சி புரிவதே தம் நோக்கமாக கொண்டவர். வீதிவடங்கா பெருமானின் அருளால் ஒரு குழந்தை பெற்று அக்குழந்தைக்கு வீதிவடங்கன் என்னும் பெயரிட்டு தம் மனைவி தியாகவல்லியுடன் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார். மக்கள் எளிதாகவும் விரைவாகவும் சந்திப்பதற்கு வசதியாகவும் சந்திப்பதற்கு தன் அரண்மனை வாயிலில் ஆராய்ச்சி மண்டி ஒன்று கட்டி வைத்து அவர்களின் குறைகளை கேட்டு பாரபட்சமின்றி நீதி வழங்கி வந்தார். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தவர் மன்னரின் ஆட்சியில் ஒரு சோதனை வந்தது. அச்சோதனை என்னவென்று இப்பொழுது நேரில் காண்போம். ராஜமார்த்தாண்டன் ராஜகுலத்திலவர் அனுமதி சோழன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா. அவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமருங்கள். அமைச்சர்களை நாம் ஒற்றோரை அனுப்பி நாட்டின் நிலை குறித்து அறிந்தவரன் சொன்னேன் அல்லவா? ஆமண்ணா, நம் ஒற்றோர்கள் நாட்டின் 4 புறமும் சென்று அறிந்து வந்துள்ளனர். அச்செய்தி நம் நாட்டிற்கு மேலும் வளர்ச்சி தந்தது போல் உள்ளது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அமைச்சரே, அப்படி என்ன செய்தி நம் ஒற்றோர்கள் கொண்டு வந்துள்ளனர்? மகாராணியாரே, நம் மன்னரின் ஆட்சியால் திருவாரூர் வீதிகள் எல்லாம் விழாக்கோலம் கொண்டுள்ளதா. வீடுகள் தோறும் விருதுகள் நடந்து கொண்டிருக்கிறதா. அது மட்டுமல்ல மகாராணியாரே, மக்கள் அனைவரும் இரவில் இன்பமாகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறனர். நீங்கள் சொல்வதை பார்த்தால் நம் நாட்டின் மக்கள் குறைவின்றி வாழ்கிறார்கள், அப்படித்தானே? வேந்தனே, தங்கள் இது தவறாத ஆட்சியில் மக்களுக்கு இது குறையா மன்னா? மன்னா, அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணியை தாங்கள் செவி சாய்த்து வருவதால் மக்கள் தங்களை பெரிதும் போற்றுகின்றனர். மன்னா, குடிமக்கள் நலம் கருதி தாங்கள் இரவு பகல் பாராமல் ஆட்சி புரிந்து வருவதே எனக்கு பெருமையாக உள்ளது. அரசு பணி இருப்பவரை தவறு செய்தாலும் அவர்களை சரி செய்து வழி நடத்துகிறீர்கள். நம் நாட்டு மக்கள் பயமின்றி நிம்மதியாக வாழ்கிறார்கள். அறத்தின் வழியில் குடிமக்களை காப்பது மன்னரின் கடமைதானே. அறம் தவறினால் நீதி தவறி போகும். அதனால்தான் நீதியை காப்பதை நான் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகிறேன். மன்னா, நடந்த நிகழ்ச்சியும் நான் அறிவேன். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். கலைகளையும் கல்வியையும் கற்க சென்ற நம் இளவரசர் தங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? எங்கே என் மகன்? இளவரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். தந்தையே, தாயே, உங்களில் வரை நான் வருகிறேன். வீதி விடங்கா, என் அன்பு மகனே, வருக வருக. உன் வருகை இந்த அரண்மனை அலங்கரிக்கட்டும். மகனே வீதி விடங்கா, உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ இல்லாமல் இந்த அரண்மனை கலை இழந்து காண்கிறது. என்ன செய்வது? நீயும் அனைத்து கலைகளையும் கற்க வேண்டும் அல்லவா? அதனாலே பின்பிரிவை தாங்கிக் கொண்டிருந்தோம். அனைத்து கலைகளையும் சிறப்பாக கற்றுக்கொண்டாய் அல்லவா? அதில் என்ன சந்தேகம் தானே? அனைத்து கலைகளையும் ஐயந்தரி மனைவிற்கு என் அறிவுக்கு புகுந்து விட்டார் என் குருநாதர். மன்னா, நம் இளவரசர் வயதில் சிறியவர் இருந்தாலும் அறிவு, வீரம், கல்வி மற்றும் பெரியோர்களை போற்றும் விதம் அனைத்திலும் சிறந்தவர். அது மட்டுமல்ல மன்னா, தேரேற்றம், குதிரையேற்றம், வால் பயிற்சி அனைத்து கலைகளையும் மிக சிறப்பாக பயிற்சி பெற்றுக்கொண்டார். நம் ஆசிரியர் இளவரசருக்கு புகழாராமை சூட்டிவிட்டார். அப்படியா? இவற்றை கேட்கும் போது என்னோட மும்முள்ளமும் பூரிப்பு அடைகிறது. வீதி விடங்கா, மிக தூர பயணத்தில் வந்த கலைப்போல் முகத்தில் தெரிகிறது. சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள் வீதி விடங்கா. ஆமாம் வீதி விடங்கா, சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இல்லை தாயே, என் நண்பர்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே திருவாரூர் கோயில் கொண்டிருக்கும் வீரனுக்கு பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன். தந்தையே, தாயே, எனக்கு அனுமதி தாருங்கள். அப்படியா? சரி, சென்று வா. வீதி விடங்கா, நீ தேரில் செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். உன்னால் மற்றவர்களுக்கும் மற்றவர்கள் உனக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கொள். ஆம் வீதி விடங்கா, நீ மிக கவனமாக செல்ல வேண்டும். சரி தாயே, நான் வருகிறேன். பெருமை மிக்க அறிவாளர்களை, புலமை மிக்க புலவர்களை
தலைவர்களே, அமைச்சர்களே, அமைந்திருக்கும் அரசவையில் நாட்டின் சில ஆலோசனை திட்டம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஆகையால் ஆலோசனை கூறலாம் வைத்தால் இங்கு தாராளமாக கூறலாம். மன்னா, எதிர்காலத்தில் மக்களின் நல்வாழ்வுக்காக கல்வித்துறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என நான் கருதுகிறேன். மன்னா, நம் நாட்டில் வறுமை வராமல் இருக்க ஆங்காங்கே நீர்ப்பாசன வசதிகள் அதிகரித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என நான் அறிவேன். அமைச்சர்களே, சற்று உற்று கவனிங்கள். என்றும் ஒலிக்காத ஆராய்ச்சி மணி என்று ஒலிக்கிறது. ஆமாம் மன்னா. அரசே, ஏதோ நடக்கக்கூடாத விபரீதம் நடந்தது போல் தெரிகிறது. காவலர் அனுப்பி பார்த்து வர சொல்லுங்கள். ஆகட்டும் மன்னா. வணக்கம் அண்ணா. ஒரு தாய் ஒரு பசு வெகு நேரமாக நம்ம அரண்மனையில் ஆராய்ச்சி மணி அடித்து கொண்டிருக்கிறது. என்ன, என் அரண்மனையில் ஒரு தாய் பசு ஆராய்ச்சி மணியை அடுத்து கொண்டிருக்கிறதா? அப்படி என்ன நிகழ்ந்திருக்கும்? மன்னா, மன்னா, நடந்த நிகழ்ச்சியும் நான் அறிவேன். அப்படியா? விவரமாக கூறுங்கள். மன்னா, தங்கள் மைந்தன் திருவாரூர் கோவில் சென்று திரும்பி வரும் வேளையில் அரசு விதியில் ஒரு இளம் பசு கன்று இளவரசர் தேர் சக்கரத்தில் அகப்பட்டு அகலான மரணம் எழுதி விட்டது. என்ன? அப்படி என்றால் அந்த கண்ணுடன் தாய் பசுதான் வந்து ஆராய்ச்சி மணி அடித்திருக்கும் என நான் நினைக்கிறேன். என்ன கூறுகிறேன் அமைச்சரே? என் மைந்தேன் உயிரை கொன்று விட்டானா? இதை கேட்கும் போது நஞ்சு உண்டு முடலை போல் நஞ்சை போல் என் உயிரை கொள்கிறது. அரசே, பதற்றம் அடைய வேண்டாம். நம் மகன் ஒரு உயிரை கொள்ளும் அளவிற்கு கொடூரம் படைத்தவன் கிடையாது. அதை தாங்கள் மறந்து விடாதீர்கள். தியாகவேலு, சற்று பொறுமையாக. இதுவரை குற்றம் புரிந்த கொட்டவன் மகனானாலும் தண்டிக்கப்பட வேண்டும். மன்னா, தாங்கள் வருந்த வேண்டாம். இளவரசி செய்த குற்றம் எதிர்பாராமல் நடந்தது. ஆமாம், நீ சொன்னது உண்மைதான். இந்த மனு சக்கரவர்த்தி அரசாட்சியில் எல்லா உயிர்களுக்கும் நீதி ஒன்றுதான். அந்த பசுவின் கன்று தேர்காலில் அகப்பட்டது போல் அதே தேர்காலி என் மகனும் உயிரிட வேண்டும். அந்த பசு அடைந்த தீரம் நானும் அடைய வேண்டும். இதான் அந்த பசு கலைக்கிற தீர்ப்பு. அரசே, என்ன கூறுகிறீர்கள்? தயவு செய்து உங்கள் தீர்ப்பை மாற்றிக்கொள்ளுங்கள். தியாகவேலு, இது அரசு கட்டளை. இந்த கட்டளை நம் தலைமை அமைச்சரே தேரேற்றி நிறைவேற்றுவார். வேண்டாம் அரசே, வேண்டாம். பாரபட்சம் நின்றி நீதிமன்றங்களை தங்களை நான் போற்றுகிறேன். மகனுக்காக மண்ணுநிதி மன்னன் தவறினான் என்னும் அவசர ஏற்படாமல் காப்பாற்றியதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். வீதி விலங்கனை அழைத்து சொல்லுங்கள். வேண்டாம் அரசே, வேண்டாம். மகனை வீதி விலங்கா அவை களையட்டும். இறைவா, இது என்ன சோதனை? இந்த அரண்மனையில் ஆடி பாடி ஓடி விளையாடிய இளவரசரை எத்தனை முறை இந்த கையால் அள்ளி அணைத்திருப்பேன். இதே கைகளால் எப்படி நான் தேரேற்றி கொள்வேன்? ஆகட்டும், மன்னரின் கட்டளைகளை நிறைவேற்றாமல் விட்டால் மக்களின் வெறுப்புக்கு ஆளாவேன். கட்டளைகள் நிறைவேறாமலே இருந்தால் மன்னரின் சினத்திற்கு ஆளாவேன். ஐயோ, இப்போ நான் என்ன செய்வது? மன்னரின் மைந்தன் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது உயிரே தந்தான் என்று இந்த வரலாறு கூறட்டும். இப்போதே இந்த உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். நீதி தவறாத மன்னனி சோழன் வாழ்க. அரசே, அரசே, நம் தலைமை அமைச்சர் தாங்கள் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்ற மனம் இல்லாமல் தாமாகவே உயிரை மாய்த்து கொண்டார். என்ன கூறுகிறீர்கள் தாங்கள்? ஆகட்டும், நானே கட்டளையை நிறைவேற்றுகிறேன். மன்னா, மன்னா, தயவு செய்து உங்கள் தீர்ப்பை மாற்றிக் கொள்ளுங்கள். இளவரசரை வாழ விடுங்கள். மக்களே, வீதி விடங்கள் உங்களுக்கு இளவரசர் என்றால் அவன் எனக்கு மகன். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். என்ன செய்வது? சமநீதி சட்டத்தை காக்க வேண்டிய கடமை அல்லவா? சட்டம் யாருக்கு வேண்டும்? உங்கள் சட்டம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக தெரிந்தே தவறு செய்வதுதான் உங்கள் சட்டமா? தியாகவேலு, நீ எதற்காக இங்கே வந்தாய்? அரசே, இங்கே நடக்க போகும் அபூர்வ காட்சியை காணவே நான் வந்தேன். என்ன அபூர்வ காட்சியா? ஆமா, பெற்ற மகனே தந்தையே கொள்வது அபூர்வ காட்சி தானே? தியாகவேலு, இந்த நாட்டிற்கு நீ மகாராணி. என் நிலைமையை புரிந்து கொள். இல்லை அரசே, இல்லை. நான் மகாராணி இல்லை. மரண தண்டனை அடைந்த ஒரு மகனை காப்பாற்ற துடிக்கும் ஒரு சாதாரண தாய் தான் நான். என் மகனுக்காக தங்களிடம் மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்கிறேன். கருணை காட்டி
துயரம் எனக்குள் இருக்கிறது. நீ மகனுக்கு தாயாக இருந்து பேசுகிறாய், ஆனால் நான் இந்த நாட்டில் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருந்து பேசுகிறேன். என்ன செய்வது? சமநீதி சட்டத்தை காக்க வேண்டும் அல்லவா? போதும், நிறுத்துங்கள். ஈவு, இரக்கம், பாசம், கருணை, இதை எந்த விதமான உணர்வும் இல்லாத உங்களிடம் நான் பேச தயாராக இல்லை. உங்கள் கடமை செய்ய செல்லுங்கள். ஐயோ அம்மா, அழுகாதீர்கள் அம்மா. போர் என்றால் இறுதி வரை போராடி வெற்றி பெறும் பண்புகளை நம் பரம்பரை. சமநீதி நிலையாட்ட செல்கிறேன். அதோ பாருங்கள், மனு தேர்வுச்சி புலிக்கொடியை விட்டுவிட்டு என் தந்தை ஒரு நீதிதேவன் போல் வருகிறார் அம்மா. அம்மா, எனக்கு நேரமாகிவிட்டது, எனக்கு விடை தாருங்கள். வேண்டும் மகனே. தந்தையே, உங்கள் கடமை செய்ய செல்லுங்கள். இதோ தேர்ச்சங்கத்தில் அடியில் படுத்துக் கொள்கிறேன். ஐயோ மகனே, என்னை விட்டு சென்று விட்டாயா? நான் வாழ்வது உன் சாவை காணவா? இதற்காக உன்னை பெற்றெடுத்தேன். ஐயோ மகனை வீதி விடகா, உன்னை அள்ளி அணைத்து கைகளால் உன்னை கொன்று விட்டேனே, என்னை மன்னித்து விடு. தாயே கோமாதா, நீ அனுபவிக்கும் புத்திர சோகத்தை நீ நான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பேனே. இறைவா, இது என்ன சோதனை? பெற்ற மகனை தந்தையே கொல்லும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டாயே. இதுதான் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த மன்னனுக்கு விதியா? இனி நாங்கள் என் மகனை பிரிந்து எப்படி வாழ்வோம்? மனு சக்கரவர்த்தி, கவலை வேண்டாம். உன் நீதி தவறாத ஆட்சி சோதிக்கவே இந்த பசுவின் கன்று சம்பவத்தை யாமோ நிகழ்த்தினோம். எமது சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். இனி இருந்த கன்றும் உன் மகன் வீதி விடங்கனும் தலைமை அமைச்சரும் உயிர் பெற்று எழுவார்கள். வீதி விடங்கா, எழுந்திரு. மன்னா, உன் சமநீதி தனி சிறப்பு இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கும். இன்று முதல் மக்கள் எல்லோரும் மனுநீதி சோழன் என்று அழைப்பார்கள். வாழ்க பல்லாண்டு. அன்பிற்கும் அன்புள்ள இறைவா, உந்தன் கருணையே கருணை. நீதி தவறாத மனுநீதி சோழன் வாழ்க. நீதி தவறாத மனுநீதி சோழன் வாழ்க வாழ்க. மனுநீதி சோழன் நாடகத்தை சிறப்பாக நடத்தி காட்டிய நம் பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பாக வடிவமைத்த நம் பள்ளி ஆசிரியை விஜயா மற்றும் தேர் வடிவமைப்பிற்கு உதவிய சத்யா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும்.